வெல்கம் டு அவர் சேனல் த சால்வேஷன் ஆஃப் தி சயின்ஸ். ஆக்சுவலி இந்த செஷன்ல எதை பத்தி பார்க்க போறோம் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா இன்ட்ரோடக்ஷன்ஸ். எதை பத்தி இன்ட்ரோடக்ஷன் அப்படின்னு சொல்லி கேட்டோம்னா த என்டையர் சயின்ஸ், த ஹோல் சயின்ஸோட அந்த இன்ட்ரோடக்ஷன் பார்க்க போறோம். அது எப்படி ஒரு டாபிக் மட்டும் தான் இன்ட்ரோடக்ஷன்ஸ் இருக்கும் அப்படின்னு கேட்டோம்னா கிடையாது. சயின்ஸுக்கு இன்ட்ரோடக்ஷன் மாற்றி இந்த இது வந்து இருக்கும். ஏன்னா அடுத்த வருஷம் இந்த சிலபஸை மாற்ற போறேன் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்கல்ல, அதனால இதே மாதிரி ஒரு செஷன் வந்து நான் வந்து போட்டிருக்கேன். அது வந்து 12th ஸ்டாண்டர்டுக்கு வந்து கொஞ்சம் ஸ்டாண்டர்டா இருக்கும். இது வந்து ஸ்பெசிபிக்கா ஒரே ஒரு 7th ஸ்டாண்டர்ட் ஸ்டூடெண்ட் வேற மென்ஷன் பண்ண விரும்பல. ஸோ தெரிஞ்சுக்க, ஏன்னா கொஞ்சம் அவுட்ஸ்டாண்டிங் நாலேஜா இருக்கும். புரியுதா? சயின்டிஸ்ட் லெவலுக்கு இருக்கும். அது வந்து புரியுதா? இங்கேயும் உனக்கு ஏன்னு தொடங்குறப்பே இஜெட்னே முடியும் அப்படிங்கிற மாதிரி 7thலேயே நான் ஸ்டார்ட் பண்றப்பவும் இதோட முடிவு என்னவா இருக்கும், லேர்னிங் அவுட்புட் எந்த மாதிரி இருக்கும், இதோட ஃபைனஸ்ட் லேர்னிங் அவுட்புட் எந்த மாதிரி இருக்கும், அந்த மாதிரி கொண்டு போவேன். செஷன் எல்லாமே கொஞ்சம் ரிசர்ச் லெவல்ல இருக்கும். ஸோ ஹிண்ட்ஸ் நிறைய எடுத்துக்க வேண்டியிருக்கும். ஒரு நோட் எடுத்து கையில வச்சுக்கோ. சரி, இன்ட்ரோடக்ஷன்ஸ் ஆஃப் ஹோல் சயின்ஸ், என்டையர் சயின்ஸ் எப்படி அதை கொண்டு வர முடியும் அப்படின்னு சொல்லி கேட்டோம்னா, என்னன்னே சிலபஸ் மாறினாலும் சரி, எத்தனை சிலபஸ் மாறினாலும் சரி, அந்த டாபிக் பெரிய லெவல்ல மாறாது. 12th இருக்கிறத 11th போடலாம் இல்லையா, இல்லை 8th இருக்கிற 7th போடலாம், 7th இருக்கிற 8th போடலாம். அந்த மாதிரி பெரிய வித்தியாசம் இல்லாத சில மாற்றங்களைத்தான் நம்ம இந்த இன்னோவேட்டிவ் லேர்னிங் அப்படின்னு போய்கிட்டு இருக்கோம், இந்த புதுமையான கற்றல்னு சொல்லிட்டு. ஆனா அப்படி ஒன்றும் கிடையவே கிடையாது. ஏன்னா 18th செஞ்சுரியில கண்டுபிடிக்கப்பட்ட அந்த டிஸ்கவரிஸ், இன்வென்ஷன்ஸ் அந்த அளவுக்கு இப்ப எல்லாம் கிடையாது. இப்ப எல்லாம் சும்மா சும்மா ஒரே பொருளை வந்து அதே கண்டுபிடிச்சுக்கிட்டே இருக்காங்க. சென்சார்னு ஒரு டாபிக் தான், சென்சார் ஏதோ ஒண்ணு சென்ஸ் பண்ணி கண்டுபிடிக்குது, அதோட அது வந்து முடிஞ்சு. அதை வச்சே திருப்பி சென்சார்லயே இந்த இது பண்றது, இந்த ரெயின் வர்ற மாதிரி ப்ரிடிக்ட் பண்றது, ஒரு ஒரு எவ்வளவு தொலைல ஒரு பொருள் ஆப்ஜெக்ட் இருக்குன்னு ப்ரிடிக்ட் பண்றது, அது கான்செப்ட் ஒண்ணுதே. ஒரே மாதிரி இதைத்தான் நம்ம வந்து யூஸ் பண்றோம், டிவைஸத்தை நம்ம வந்து யூஸ் பண்றோம். ஸோ அது வந்து நியூ இன்வென்ஷன் கிடையாது, டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் அப்ளிகேஷன்ஸ், அதோட பயன்பாடு. புரியுதா? ஆனா 18th செஞ்சுரியில இந்த கண்டுபிடிப்புகள், டிஸ்கவரிஸ் வந்து நிறைய இருந்துச்சு. இப்போ ஐன்ஸ்டீனோட E=mc², அந்த ஃபார்முலா, இந்த பாம் பிளாஸ்ட் பண்ற ஆட்டம் பாம் கண்டுபிடிக்கிறதுக்கு இதா இருக்கிற அந்த ஃபார்முலா கண்டுபிடிக்கப்பட்டது அந்த வருஷமே. அப்புறம் டார்வின், சார்லஸ் டார்வின், அந்த நேச்சுரல் செலக்ஷன் தியரி, ரெண்டுமே டாப் மோஸ்ட். இது வந்து பார்த்தோம்னா பயாலஜில ஹை லெவல்ல ஒரு சென்சிட்டிவான ஒரு டாபிக். அதே மாதிரி பார்த்தோம்னா பிசிக்ஸ்ல இந்த குவாண்டம் மெக்கானிக்ஸ் இதெல்லாம் வந்து புரட்டி போடக்கூடிய ஒரு இது இருந்துச்சுன்னா E=mc², அந்த ஃபார்முலா, அந்த 2 ஃபார்முலா வந்தது அந்த காலகட்டமே. அப்புறம் கிரிகர் ஜோகர் மென்டர், அந்த மரபியலின் தந்தை, ஃபாதர் ஆஃப் ஜெனடிக்ஸ், அவரும் கண்டுபிடிப்புகளை கொடுத்தது அந்த 19th செஞ்சுரி 18th செஞ்சுரி அந்த இதுலதான். அப்ப எதை டிஸ்கஸ் பண்ணணும் அப்படின்னு சயின்டிஸ்ட் நேரம் இல்லாம இருந்துச்சு. இப்ப கண்டுபிடிப்புக்கு பஞ்சம் ஆயிடுச்சு. இதுதான் ஒரே டாபிக், ஒரே இதுதான் போய்கிட்டே இருக்கு, புதுசா ஒன்றும் கண்டுபிடிப்புகள் தான். ஸோ என்ன சொல்றோம்னா, கண்டுபிடிப்புகள் வர்றப்பனே டாபிக் வந்து மாறும், புதுசு புதுசா மாறும். ஏன்னு சொல்றோம்னா, ஆட்டம் இஸ் இன்டிவிசிபிள் ஏ லாங் டைம். ஒரு நீண்ட நாளுக்கு வந்து ஆட்டம்ங்கிறது வந்து இன்டிவிசிபிள் அப்படித்தான் இருந்துச்சு. ஏன்னா இது வந்து லத்தீன் வேர்டு, அட்டாமஸ் அப்படிங்கிற அந்த வேர்டுக்கு வந்து மீனிங் வந்து இன்டிவிசிபிள் அப்படின்னு சொல்லி அர்த்தம். ஜான் டால்டன் அப்படி வந்து அணுக்கொள்கையை வெளியிடுறப்ப இன்டிவிசிபிள்னு வச்சிருந்தாரு. அதுக்கப்புறம் இட் இஸ் அப்சல்யூட்லி டிவிசிபிள் அப்படின்னு சொல்லி ஆட்டோபாமே நம்ம வந்து கண்டுபிடிச்சிட்டோம். இதுதான் ஆட்டோபாம் கண்டுபிடிச்சு குரோசிமனாக சாஹிப் அந்த ஈவெண்ட்ஸ் எல்லாம் மறக்க முடியாது, ஹிஸ்டாரிக்கலி இம்பார்ட்டன்ட் ஈவெண்ட்ஸ். அந்த மாதிரி ஆட்டத்தை பிளந்தாச்சு, அந்த கான்செப்டே மாறிடுச்சு, ஆட்டங்கிற அந்த இதே மாறிடுச்சு, ஆட்டத்தை வந்து இண்டிவிஜுவல்ங்கிறதே மாறிடுச்சு. ஸோ அதுக்கப்புறம் மாடர்ன் அட்டாமிக் தியரி, ஓல்டு அட்டாமிக் தியரி ரெண்டா பிரிஞ்சிருச்சு. ஓல்டு அட்டாமிக் தியரியில என்னன்னா ஆட்டம் இஸ் இன்டிவிசிபிள், அணுவை பிளக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு இருந்துச்சு. மாடர்ன் அட்டாமிக் தியரியில we can divide the atoms அப்படின்னு சொல்லி வந்துச்சு. நியூக்ளியர் ஃபியூசன் ரியாக்ஷன் நடக்கிறப்ப இதை வந்து படிச்சுக்கலாம். ஸோ இதெல்லாம் ஏன் சொல்றேன் அப்படின்னு சொல்லி கேட்டோம்னா, அந்த என்னதான் டாபிக் மாறினாலும், இது சிலபஸ் மாறினாலும் அந்த டாபிக் வந்து மாற போறதில்லை. எங்களுக்கு வந்து டி பிராக்லி ஈக்குவேஷன்ஸ் 2012 வந்து நான் வந்து 12th முடிச்சேன்.
டி பிராக்லி ஈக்குவேஷன்ஸ் வந்து அந்த டூயல் ப்ராப்பர்ட்டி ஆஃப் மேட்டர்ஸ் பார்ட்டிகிள்ஸ் அதை பற்றி எக்ஸ்பிளிமெண்ட்டை லேம்டா ஈக்குவல் டு ஹச் பை எம்வி அப்படின்னு சொல்லிட்டு வரும். அது மொமெண்டமும் முடியும். அந்த ஐன்ஸ்டீனும் பிளாங்க் குவாண்டம் அந்த ரெண்டையும் கம்பைன் பண்ணி ஒரு ஃபார்முலா லேம்டா ஈக்குவல் டு ஹச் பை எம்வி அப்படின்னு சொல்லிட்டு முடியும். அந்த ஃபார்முலாவை நாங்கள் 12th படித்தோம். இப்போ பார்த்தோம்னா 11th வச்சுருக்காங்க. ஸோ இதே அந்த டாபிக் சேஞ்சஸ், சிலபஸ் சேஞ்சஸ், புரியுதா? பெரிய அளவுல வித்தியாசம் வராது. ஸோ நீ எந்த டாபிக் எடுத்தாலும் சயின்ஸ் வந்து ஒரு பார்சல் கட்டணும், சயின்ஸ் ஹோல் சயின்ஸ்க்கு ஒரு இன்டராக்ஷன் வந்து தேவைப்படுது அப்படின்னு சொல்லி கேட்டனா இந்த இன்டராக்ஷன் பெட்டரா இருக்கும். புரியுதா? இந்த சீக்வன்ஸை நோட் பண்ணி வச்சுக்கோ. இவ்வளவுதே நீ படிக்க வேண்டியது. இதே ஆர்டர்லதே இன்னொரு செமினார் மாதிரி போய்கிட்டு இருக்கோம். இன்னொரு வீடியோ வந்து அப்லோட் பண்ணியிருப்பேன். ஸோ இது வந்து உனக்கு இண்டிவிஜுவலா இந்த பாடத்துக்குள்ளது. இந்த சீக்வன்ஸை நீ வந்து நோட் பண்ணி வச்சுக்கோ. ஃபர்ஸ்ட் எடுத்துன்னு ஆட்டம், the ABC of everything, living things or non-living things doesn't matter, but every basic unit of everything in the world, that means matter, is atoms only. புரியுதா? ஆட்டம் நேம். அதுக்கடுத்து பார்த்தோம்னா elements, then molecules is divided into two types. Molecules is not divided into two types. It's a mixture and compounds. இதை நோட் பண்ணி வச்சுக்கிறதுக்கான டிஃபரன்ஸ் நான் வந்து சொல்றேன். தென் செல், tissues, organ system, entire animal. Then death happen. இந்த டெத் நடக்கிறப்ப என்ன நடக்கும், பர்த் நடக்கிறப்ப என்ன நடக்கும். இங்க என்ன ஐன்ஸ்டீனோட ஃபார்முலாக்கு வேலை E is equal to MC is equal to, it's a very familiar, very famous formula of the world. இந்த உலகத்தோட வெரி ஃபெமிலியரான ஃபார்முலா ஐன்ஸ்டீனோட இந்த ஃபார்முலா. இதுக்கு என்ன இங்க வேலை அப்படின்னு சொல்லி எக்ஸ்பிளைன் பண்ணுவோம். ஸோ ஹோல் சயின்ஸ் இதுக்குள்ளே வந்துடும். புரியுதா? உனக்கு வந்து எப்படி கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்த்தோன்னா மேட்டர் அண்ட் இட்ஸ் காம்போசிஷன்ஸ். First one lesson, very first lessons. Then second one is physical and chemical changes. Third one, elements, compounds and mixes. Fourth one, structure of an atom. Then fifth one is language of chemistry. Sixth, metals and non-metals. Then last and final one is air and atmosphere. The sequence of matters and its compositions, physical and chemical changes, elements, compounds, mixture. Fourth one is a structure of an atom. ஆனால் இந்த சீக்வன்ஸை நான் மாற்றி வச்சிருக்கேன், கவனிச்சிருக்கேன். அந்த பாடத்தை அப்படியே பாரு. ஆட்டம்ஸ் ஃபர்ஸ்ட் வந்திருக்கும், ரெண்டாவது எலமெண்ட்ஸ் வந்திருக்கும், மாலிகுல்ஸை மூணாவதாக போட்டு வச்சுருக்கேன். அடுத்து பார்த்தோன்னா மிக்சர், காம்பவுண்ட்ஸ் இங்கே வந்திருக்கும். அடுத்து பயாலஜிக்குள்ளே என்ட்ரி ஆகிறோம். செல்லுங்கிறப்ப பயாலஜிக்குள்ள என்ட்ரி ஆகிறோம். ஸோ உனக்கு ஆக்சுவலி சொல்ல போனால் இந்த ஆர்டர்லவே இருந்திருக்கணும். எனக்கு தெரியும் இது ஒரு யூடியூப் சேனல் வேர்ல்டு வைடாக கனெக்ட் ஆகிருக்கும். ஸோ நீ யார்கிட்டலாம் டிஸ்கஸ் பண்ணிக்கலாம். எவ்வளோ பெரிய எக்ஸ்பர்ட் வேணாலும் நீ வந்து நீ டிஸ்கஸ் பண்ணிப்பாரு. இது இப்படித்தான் முடியும், இப்படித்தான் தொடங்கும், இப்படித்தான் முடியும். இப்படி படித்தா நல்லா இருக்கும். ஆட்டம்ஸ் அதுதான் ஏபிசி ஆஃப் எவ்ரிதிங். அதை பற்றி தெரிஞ்சிருந்தா ஃபுல் அண்ட் ஃபுல்லு உனக்கு வந்து தெரிஞ்சிருக்கணும். ஆட்டத்தோட சேஃப் என்ன, சர்க்கிள் அப்படின்னு சொல்லக்கூடாது. ஸ்பெரிக்கல் அப்படிங்க, பால் லைக் ஸ்ட்ரக்சரா இருக்கும். பேங்கிள் ஒரு வட்டம் மாதிரி இருக்காது, பால் மாதிரி ஸ்பியரா இருக்கும். ஒரு ஸ்பெரிக்கல் இன் ஷேப்ல வந்து இருக்கும், கோள வடிவமா இருக்கும். பிளானட் இந்த மாதிரி இருக்கும், சர்க்கிளா இருக்காது. ஏன்னா போர்டில் வரைகிறப்ப இப்படித்தே வரைவோம், வட்டம் போட்டு இப்படி வரைஞ்சு புரோட்டான், நியூட்ரான், எலக்ட்ரான் வந்து அவுட்டர்ல குதிப்போம். இது வந்து அந்த 2 டைமென்ஷன் 2Dல பாக்குறப்ப அப்படித்தே இருக்கும். லென்த்தும் பிரெத்தும் மட்டும் இருந்தா 2D. அந்த மாதிரி பாக்குறப்ப அப்படித்தான் தெரியும், சர்க்கிள் ஃபார்ம்ல தான் தெரியும். ஆனா ஆட்டம் வந்து ஸ்பெரிக்கல் இன் ஷேப்பா இருக்கும். அண்ட் ஃபண்டமெண்டல் பார்ட்டிகிள்ஸ் ஆஃப் அன் ஆட்டம் என்னன்னு இருக்குன்னா எலக்ட்ரான், புரோட்டான், நியூட்ரான். இதுதான் எலக்ட்ரான், புரோட்டான், நியூட்ரான். அண்ட் வாட் ஆர் தி சார்ஜஸ், அதோட சார்ஜஸ் என்னன்னு அப்படின்னு சொல்லி கேட்டோம்னா எலக்ட்ரானுக்கு வந்து நெகட்டிவ் சார்ஜ், புரோட்டானுக்கு வந்து பாசிட்டிவ் சார்ஜ், நியூட்ரான் இட் ஹேஸ் நோ சார்ஜ். நியூட்ரானுக்கு சார்ஜே கிடையாது, அதையும் 0 மென்ஷன் பண்ணியிருப்பேன். புரியுதா? புரோட்டான் வந்து
பாசிட்டிவ், எலக்ட்ரான் வந்து நெகட்டிவ். இப்ப நான் இந்த இதை பத்தி சொல்றப்ப வாட் ஆர் த சிக்னிபிகன்ட் பார்ட்டிகிள்ஸ் ஆஃப் அன் ஆட்டம் அப்படின்னு சொல்லியிருப்பேன். வாட் ஆர் த ஃபண்டமெண்டல் பார்ட்டிகிள்ஸ் ஆஃப் அன் ஆட்டம் அப்படின்னு சொல்லியிருப்பேன். ஏன் இந்த வார்த்தை வாட் ஆர் த பார்ட்டிகிள்ஸ் ஆஃப் அன் ஆட்டம் அப்படின்னு சொல்லலாம்ல? ஏன் அந்த வேர்டு அந்த சுப்பீரியரா அதை காமிக்கணும் அப்படிங்கிறக்காண்டி சிக்னிபிகன்ட் பார்ட்டிகிள்ஸ் அப்படின்னு சொல்லியிருப்போம். இப்ப ஆட்டம்னு எடுத்துக்கிட்டா இந்த 3 பார்ட்டிகிள் தான் இருக்குமா அப்படின்னு சொல்லி கேட்டா கிடையாது. இந்த கடவுளின் துகள் காட்ஸ் பார்ட்டிகிள்ஸ் அப்படின்லாம் இந்த தேனி மாவட்டத்தில் நம்ம இந்த போடி நாயக்கனூர் அந்த பகுதியில எல்லாம் அந்த நியூட்ரினோ ரிசர்ச் சென்டர் வச்சு காட்ஸ் பார்ட்டிகிள்ஸை பத்தி ரிசர்ச் பண்ண போறோம் அந்த மாதிரிலாம் கொண்டு வந்தாங்கல்ல. இந்த மாதிரி நிறைய பார்ட்டிகிள்ஸ் வந்து இருந்தாலும் சிக்னிபிகன்ட் பார்ட்டிகிள்ஸ் இது 3 எலக்ட்ரான், புரோட்டான் அண்ட் ஃபைனல் நியூட்ரான். இதுதான் சிக்னிபிகன்ட் பார்ட்டிகிள்ஸ். அதோட சார்ஜஸ் என்ன அப்படின்னா எலக்ட்ரானுக்கு நெகட்டிவ் சார்ஜ், புரோட்டானுக்கு பாசிட்டிவ் சார்ஜ், நியூட்ரானுக்கு இட் ஹேஸ் நோ சார்ஜ், நியூட்ரலா இருக்கு. நியூட்ரலா இருக்குன்னா எந்த இது இல்லாம இருக்கு, நடுநிலைத்தன்மையோட இருக்கு அப்படின்னு சொல்லி அர்த்தம். அதுக்கடுத்து அதோட பொசிஷன்ஸ் என்ன அப்படின்னு சொல்லி கேட்டேன்னா, பொசிஷன் என்னன்னு சொல்லி கேட்டேன்னா proton and neutron combining together and occupy the center of the atoms, occupy the space which is located at the center of the atoms. center of the ஆட்டத்துலதே இருக்கும். புரோட்டானும் நியூட்ரான் சேர்ந்தது நியூக்ளியஸ் அப்படின்னு சொல்லுவோம். தென் எலக்ட்ரான் வந்து it revolves around the nucleus in a circular path. words நல்லா கவனி. electrons revolves around the nucleus in a circular path. That path is called a orbitals அப்படின்னு சொல்றது. சர்க்குலர் பாத்துல வருது எலக்ட்ரான் வந்து just like எர்த், நம்மளோட பூமி மாதிரியே சுத்தி வருது அப்படிங்கிறது இதோட கான்செப்ட். இது சூரியன் மாதிரி எடுத்துக்கிட்டா இது வந்து சுத்தி வருது அப்படிங்கிறது புரியுதா? சரி, எலக்ட்ரான் வந்து சுத்தி வருது, இது வரைக்கும் எல்லாரும் சொல்லி கொடுத்துப்பாங்க. பேசிக் அந்த எலக்ட்ரான் வந்து ரிவால்வ்ஸ் அரவுண்ட் தி நியூக்ளியஸ் இன் எ சர்க்குலர் பாத், தட் பாத் இஸ் ஆர்பிட் இப்படியான்னு சொல்லியிருப்பாங்க. நியூக்ளியஸ் வந்து ரெஸ்ட்ல இருக்கா இல்ல மூவிங்ல இருக்கா அப்படின்னு சொல்லி கேட்டோம்னா இட்ஸ் ரொட்டேட் அபவுட் இட் இஸ் ஸ்பின் அபவுட் இட் ஓன் ஆக்சிஸ். இது வந்து ஸ்பின் ஆகுது அபவுட் இட் ஓன் ஆக்சிஸ், அதோட அச்சை சுற்றி அங்கேயே ஸ்பின் ஆகுது. அதனால இது சுத்துறது தெரியாது, ஸ்பின் ஆகுறதுனால தெரியாது. இதை வந்து நீ தெரிஞ்சுக்கணும். புரியுதா? நியூக்ளியஸ் வந்து ரொட்டேஷன்ல கிடையாது, சரி நியூக்ளியஸ் வந்து ரெஸ்ட்ல கிடையாது, அது வந்து மூவிங்ல இருக்கு, ஸ்பின் மூமெண்ட்ல இருக்கு. அந்த ஸ்பெக்ட்ரோஸ்கோபி எல்லாம் படிக்கிறப்ப இது வந்து நல்லா உனக்கு யூஸ் ஆகும். இதுதான் ஆட்டத்தை பத்தி இவ்வளவுதான். அதுக்கடுத்து ஒன்னொன்னுக்கு ஒரு மாஸ் வந்து இருக்கும். எலக்ட்ரானுக்கு ஒரு மாஸ் இருக்கும், புரோட்டானுக்கு ஒரு மாஸ் இருக்கும், நியூட்ரானுக்கு ஒரு மாஸ் இருக்கும். அதை வந்து அட்டாமிக் நம்பர், மாஸ் நம்பர் அப்படின்னு சொல்லுவோம். அட்டாமிக் நம்பர்னா நம்பர் ஆஃப் எலக்ட்ரான் பிரசன்ட் இன் an atom. நல்லா நோட் பண்ணி வச்சுட்டு இது நல்லா தேவைப்படும். நம்பர் ஆஃப் எலக்ட்ரான் பிரசன்ட் இன் an atoms. ஒரிஜினல் டெஃபினேஷன் எப்படி கொடுத்துருப்பாங்கன்னா நம்பர் ஆஃப் எலக்ட்ரான் ஆர் புரோட்டான் பிரசன்ட் இன் an atom. பிரசன்ட் இன் an நியூட்ரல் ஆட்டம் கூட வச்சுக்கோ. ஏன்னா நியூட்ரல் இருந்தாலே அது வந்து ஆட்டம். எத்தனை எலக்ட்ரான் இருக்கோ அத்தனை புரோட்டான் வந்து கண்டிப்பா அதுல இருக்கும். ஆட்டம் வந்து நியூட்ரலா இருக்கணும். ஏன்னா எலக்ட்ரானுக்கு வந்து நெகட்டிவ் சார்ஜ், புரோட்டானுக்கு வந்து பாசிட்டிவ் சார்ஜ். ஒன்னு அதிகமாச்சுன்னா நெகட்டிவ், எலக்ட்ரான் ஒன்னு அதிகமாச்சுன்னா நெகட்டிவ் சார்ஜ் அதிகமாயிரும். புரோட்டான் ஒன்னு அதிகமாச்சுன்னா பாசிட்டிவ் சார்ஜ் அதிகமாச்சு. ஸோ நம்மளோட ஆட்டம் வந்து ஸ்டேபிளா இருக்காது, நியூட்ரலா இருக்காது. அதை இது பண்றதுக்காண்டி இது வந்து சேமா இருக்கும். அப்படி ஒண்ணு கூடிடுச்சுன்னா என்ன ஆகும் அப்படின்னா அதத்தையும் அயான்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். பாசிட்டிவ் சார்ஜ் கூடிடுச்சுன்னா கேட்டயான், பாசிட்டிவ் அயான் அப்படின்னு சொல்றது. நெகட்டிவ் சார்ஜ் எலக்ட்ரான் கூடிடுச்சுன்னா ஆனயான், நெகட்டிவ் அயான் அப்படின்னு சொல்றது. அதை நோட் பண்ணி வச்சுக்கோ. நான் சொல்ற வார்த்தை ஒன்னொன்னையும் பாஸ் பண்ணி வச்சு நோட் பண்ணி வச்சுக்கோ. ஆனயான், கேட்டயான்ஸ் எது என்னென்ன சார்ஜ் இருக்கும் அப்படின்னு சொல்லி பார்த்துக்கோ. அதை நம்ம சொல்றப்ப தெளிவாக எக்ஸ்பிளைன் பண்ணுவோம் ஆட்டத்தை பத்தி படிக்கிறப்ப. ஏன்னா அது வந்து இன்ட்ரடக்ஷன் பார்ட். அதுக்கடுத்து எலமெண்ட்ஸ்குள்ள வருவோம். எலமெண்ட்ஸ்குள்ள வர்றப்ப என்னன்னு கேட்டா
இது ஒரு பியூர் சப்ஸ்டன்ஸ், பியூர் திங்ஸ் இந்த வேர்ல்டு. பியூர் அப்படின்னாலே இந்த எலமெண்ட்ஸ் தான் நம்ம சொல்லணும். பியூர், ஏன் இது பியூர் அப்படின்னு சொல்லி கேட்டோம்னா சேம் டைப் ஆஃப் ஆட்டம்ஸ் இதுல இருக்கும். ஆட்டம்ங்கிறது இஸ் வெரி வெரி டைனி, மினிக்குள் அப்படின்னு சொல்லி சொல்றது, வெரி வெரி டைனியா இருக்கு, ரொம்ப ரொம்ப சின்னதா இருக்கும். இது கண்ணால செல்லவே நம்மளால வெறும் கண்ணால பார்க்க முடியாது. we need special kind of equipments for see this. இதை பார்க்கறதுக்கு ஸ்பெஷல் கைண்ட் ஆஃப் எக்யூப்மெண்ட் தேவைப்படும். then that fine equipment's name is microscope. மைக்ரோ அப்படின்னாலே சின்னது அப்படின்னு, நுண்ணியது அப்படின்னு அர்த்தம். நுண்ணோக்கி அப்படின்னு தமிழ்ல சொல்லுவாங்கல்ல அது. இதுக்கே மைக்ரோஸ்கோப் வந்து தேவைப்படுது. இதை விட எங்க இருக்குன்னு பாரு, ஆட்டம்ங்கிறது ரொம்ப ரொம்ப தள்ளி இருக்கு. ஒரு ஊசியோட முனை, இந்த பாயிண்ட் இருக்குல்ல, அதுலயே 1 கோடி அணுக்கள் வந்து இருக்கும். ஊசி என்ன, ஒரு ஊசி குண்டு ஊசி ஃபுல்லா கிடையாது, அதோட முனி, அதோட நுனையிலேயே 1 கோடி அணுக்கள் இருக்கும். அப்ப எந்த அளவுக்கு சின்னதுன்னு பாரு ஆட்டம், நம்மளால பார்க்கவே முடியாது. சோ ஒரு எலமெண்ட் சேம் டைப் ஆஃப், சிமிலர் டைப் ஆஃப், ஒரே மாதிரியான சேம் டைப் ஆஃப் ஆட்டத்தால ஆக்கப்பட்டிருக்குன்னா அதத்தை எலமெண்ட்ஸ் சொல்லுவோம். புரியுதா? ஒரே மாதிரியான ஆட்டத்தால் ஆக்கப்பட்டிருக்குன்னா அதத்தை எலமெண்ட்ஸ் சொல்லுவோம். இப்போ நம்ம பீரியாடிக் டேபிள்ஸ் படிக்கிறப்ப இந்த இடம் நமக்கு தேவைப்படும். 118 எலமெண்ட்ஸ் வந்து இருக்கு. அதுல ரேடியோ ஆக்டிவ் எஸ் பிளாக் எலமெண்ட், பி பிளாக் எலமெண்ட், டி பிளாக் எலமெண்ட், தென் எஃப் பிளாக் எலமெண்ட்ஸ் அப்படின்னு போயிட்டு இருக்கோம். அதுக்கு ஒரு செல்ல பேர் வந்து இருக்கும். புரியுதா? அது வந்து அப்புறம் பார்ப்போம். இது எலமெண்ட்ஸ் பியூரானது. மாலிகூல்ஸ்குள்ள வர்றப்பதே நமக்கு கொஞ்சம் ஐடியாஸ் தேவைப்படும். மாலிகூல்ஸ்ங்கிற என்னன்னு கேட்டா 2 or more atoms are combined together to form molecules. அது வந்து என்னன்னு கேட்டா ஹோமோநியூக்ளியர் டைஅட்டாமிக் மாலிகூல்ஸ், ஹெட்டிரோநியூக்ளியர் டைஅட்டாமிக் மாலிகூல்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு அந்த டைப்ஸ், பாலிநியூக்ளியர் டைஅட்டாமிக் மாலிகூல்ஸ் இப்படிலாம் வரும். ஹோமோநியூக்ளியர் டைஅட்டாமிக், ஹோமோனாலே ஒரு சேம்னு அர்த்தம். இதுதான் ஹோமோசெக்சுவல் அப்படின்னா ஒரே மாதிரியான பாலினம் கொண்டு இருக்குது. அந்த மாதிரி வேர்டிங்ஸ், லத்தின் வேர்ட்ஸ், அந்த அதர் வேர்ட்ஸ் வந்து ரொம்ப அதிகமா வரும் சயின்ஸை பொறுத்தளவுக்கு. ஸோ மாலிகூல்ஸ், ஹோமோநியூக்ளியர் டைஅட்டாமிக் மாலிகூல்ஸ், ஹோமோநியூக்ளியர் டைஅட்டாமிக், டைனா 2ன்னு அர்த்தம். இங்க வந்து ஆக்சிஜன் ஆட்டம், இங்க வந்து ஆக்சிஜன் இன்னொரு ஆட்டம். ஆக்சிஜன் பிளஸ் ஆக்சிஜன் கிவ்ஸ் O2. ஹோமோநியூக்ளியர், ஒரே மாதிரி நியூக்ளியஸ் அங்க வந்து இருக்கும். நியூக்ளியஸ் வச்சுட்டே அது என்ன ஆட்டமே டிசைட் பண்ணுவோம். நியூக்ளியர் ஃபிஷன் ரியாக்ஷன் நடக்கிறப்ப நான் வந்து சொல்லுவேன். இதை ரொம்ப குழம்பிக்கிறத, சின்ன சின்ன டாபிக் இதெல்லாம். ஹோமோநியூக்ளியர் டைஅட்டாமிக், 2 ஆட்டம் இருக்கா, மாலிகூல்ஸ் ஃபார்ம் ஆயிடுச்சு. ஸோ ஹோமோநியூக்ளியர் டைஅட்டாமிக். தென் பார்த்தோன்னா ஹெட்டிரோநியூக்ளியர், ஹைட்ரஜன் பிளஸ் ஹைட்ரஜன் பிளஸ் ஆக்சிஜன், ஹெட்டிரோநியூக்ளியர். ஸோ இந்த நியூக்ளியஸ் வந்து வேற மாதிரி இருந்தாதே இதை வந்து வேற ஆட்டம்னு சொல்லுவாங்க. ஹைட்ரஜன் ஆக்சிஜன் சேர்ந்து உருவாது. H2O மாலிகூல்ஸ், வாட்டர் மாலிகூல்ஸ் வந்து உருவாகுது. ஸோ இதை வந்து ஹெட்டிரோநியூக்ளியர் டைஅட்டாமிக் மாலிகூல்ஸ். எத்தனை வகையான ஆட்டம் இருக்கு மாதிரி வகையத்தையும் பார்க்கணும். ஹைட்ரஜன் ஹைட்ரஜன் ரெண்டுமே சேம் டைப். இங்க ஆக்சிஜன். H2Oங்கிறது ஹெட்டிரோநியூக்ளியர் டைஅட்டாமிக் மாலிகூல்ஸ். இதுதான் இப்படி வகைகள் வரும். சரி அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா இங்க மிக்சர் அண்ட் காம்பவுண்ட்ஸ் இப்படியே பிரிச்சு வச்சிருக்கும். மாலிகூல்ஸ் காம்பவுண்ட்ஸ்க்கு என்ன ரிலேஷன்ஸ் அப்படின்னு சொல்லி கேட்டா, மிக்சர்னா வேற ஒன்றும் கிடையாது, மோர் தென் 2 காம்பனன்ட்ஸ் அப்படின்னு நான் வச்சு இன்கிரீடியன்ஸ். மிக்சர்னா அதான், டீ கடையில் கொடுக்குற மிக்சர்ல கூட கருவேப்பு அடக்கம், பொரியல் அடக்கம் அப்படி இருக்கிறதுனாலே அதுக்கு பேர் மிக்சர். மோர் தென் 2 காம்பனன்ட்ஸ் இருக்கு. அதே மாதிரி தான் இந்த மிக்சருங்கிறது. காம்பவுண்ட்ஸ்ங்கிறது என்னன்னு கேட்டா 2 or more atoms or molecules combined together to form compounds. மாலிகூல்ஸ்க்கும் காம்பவுண்ட்ஸ்க்கும் ஒரு சின்ன வித்தியாசத்தை வரும். என்னன்னு கேட்டா all compounds are molecules, but all molecules are never be a compounds. கொஸ்டின் நல்லா கவனி. எல்லா காம்பவுண்ட்ஸும் மாலிகூல்ஸ் தான்,
ஆனா எல்லா மாலிகுல்ஸும் காம்பவுண்ட்ஸ் ஆகாது. ஏன்னு சொல்லி கேட்டனா மாலிகுல்ஸ்க்கான டெஃபினேஷன்ஸ் படிக்கிறப்போ உனக்கு தெரியும். 2 or more elements அது ஹைட்ரஜனா இருக்கலாம், ஆக்சிஜனா இருக்கலாம், சல்ஃபரா இருக்கலாம், எது வேணாலும் இருக்கலாம். 2 or more elements combine together to form molecules. அப்ப காம்பவுண்ட்ஸ்க்கு என்ன வரும் அப்படின்னு கேட்டனா இதுக்கு அதே டெஃபினேஷன். 2 or more எலமெண்ட்ஸ் வந்து அங்க இருக்கும். இப்போ வந்து CH3 COOH இது வந்து அசிட்டிக் ஆசிடோட ஃபார்முலா, மாலிகுலர் ஃபார்முலா. இங்க கார்பன் இருக்கு, ஹைட்ரஜன் இருக்கு, ஆக்சிஜன் இருக்கு, இதெல்லாம் இருக்கு. ஆனா மோர் தென் 2 காம்பவுண்ட்ஸ் இருக்கா. ஸோ இதை வந்து நம்ம மாலிகுல்ஸ் சொல்லலாம். காம்பவுண்ட்ஸ் தான் மாலிகுல்ஸ் சொல்லலாம். ஆனா எல்லா மாலிகுல்ஸையும் காம்பவுண்ட்ஸ் சொல்ல முடியாது. CO2 கார்பன் டை ஆக்சைடு இட் இஸ் அ மாலிகுல். ஏன்னா ஒரு பர்டிகுலர் ரேஷியோ மெயின்டைன் பண்ணும். இந்த ஹைபிரிடைசேஷன்ஸ் இனக்கலப்பு அப்படிங்கிறப்ப இந்த ஆர்பிட் இருக்குல்ல, நான் சொன்ன ஆர்பிட் revolves. The electrons have its own path, circular path. That circular path is called orbit. அந்த ஆர்பிட் வந்து ஒன்னோட ஒன்று சேர்ந்துறது. ஒரு ஹைட்ரஜன் இருக்குன்னா அதோட ஆர்பிட், ஆக்சிஜன் இருக்குன்னா அதோட ஆர்பிட், ஒன்னோட ஒன்று கலக்குறதே ஹைபிரிடைசேஷன்ஸ். அது உனக்கு வந்து எஸ் ஹைபிரிடைசேஷன், SP ஹைபிரிட், SP2 இது மாதிரிலாம் வரும். ஹையர் கிளாஸ்ல படிச்சுக்கலாம். கன்ஃபியூஸ் ஆகிற சின்ன ஒரு லீடு மாதிரி எடுத்துக்கோ. இந்த மாதிரி ரேஷியோல கம்பைன் ஆகிற மாலிகுல்ஸ் இந்த மாதிரி வரும். புரியுதா? அதுக்கடுத்து செல்லு, டிஷ்யூ, ஆர்கன் சிஸ்டம், என்டையர் அனிமல். புரியுதா? நான் கெமிஸ்டா இருந்ததுனால இதெல்லாம் நல்லா தெரியும் அப்படிங்கிற மாதிரி தெரியும். அப்படிலாம் கிடையாது. ஐ எம் அ சயின்ஸ் டீச்சர். இப்படிதான் எங்களுக்கு இந்த பிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, பயாலஜி அப்படிங்கிறதுலாம் கிடையாது. எல்லாமே கம்பைன் ஆனதே சயின்ஸே முழுமை பெறும். புரியுதா? அதனால இந்த டாபிக் உள்ள வர்ற பத்தி நம்ம வந்து செல்ஸை பத்தி படிப்போம். ஏன்னா செல்ஸ்ல வந்து DNA இருக்கும், அமினோ ஆசிட்ஸ் இருக்கும். அமினோ ஆசிட்ஸ் மீன்ஸ் இட்ஸ் ஒன் ஆஃப் த பேசிக் இன்கிரீடியன்ட்ஸ், பில்டிங் பிளாக் ஆஃப் தி புரோட்டீன்ஸ். புரியுதா? அமினோ ஆசிட்ஸ் அப்படிதான் சொல்லுவோம். NH2 குரூப் இருக்கும், அமீன் குரூப், ஆசிட் குரூப் COOH குரூப் இது வந்து இருக்கும். இதே அமினோ ஆசிட், அமீன் அண்ட் ஆசிட் குரூப், அமீன் அண்ட் ஆசிட் குரூப். இதே ஆசிட் குரூப். இது வந்து NH2 குரூப். இதெல்லாம் பெருசா எடுத்துக்கூடாது. இது வந்து காம்பவுண்ட்ஸை பத்தி படிக்கிறப்ப அது ஆர்கானிக் காம்பவுண்ட்ஸா இன்ஆர்கானிக் காம்பவுண்ட்ஸா அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் தான் ஆசிட்னா என்ன, ஃபங்க்ஷன் குரூப்னா என்ன, இப்படியான்னு சொல்லி தருவோம். புரியுதா? இப்போ வந்து என்டையர் சயின்ஸுக்கான ஒரு நாலேஜ் தான் உனக்கு வந்து கொடுத்துக்கிட்டு இருக்கும். புரியுதா? அப்போ படிக்கிறப்ப நீ வந்து குழம்பக்கூடாது. அதனால இதுக்கு வந்து டபுள் ஃபங்க்ஷன் குரூப். ஒண்ணும் இல்ல, ரியாக்ஷன்ல இன்வால்வ் ஆகுறது ஃபங்க்ஷன் குரூப். இதை மட்டும் இப்போதைக்கு நான் விச் இஸ் இன்வால்விங் இன் த chemical reaction, that is called functional group. Here acid is a functional group, one of the functional groups, and it has a amine too. amine இங்க functional group இருக்கு. நோட் பண்ணி வச்சுக்கோ. செல்ஸ் பத்தி படிக்கிறப்ப செல் வந்து இஸ் பேசிக் யூனிட் ஆஃப் லிவிங் திங்ஸ். இதுதான் இந்த வேர்டை நல்லா நோட் பண்ணி வச்சுக்கோ. Basic unit of either living things or non-living things is only one thing, that is our atom. புரியுதா? But living things, basic unit of living things is cells only. Cell தான் அது லிவிங் திங்ஸோட பேசிக் யூனிட். புரியுதா? இது அனிமல் செல்லா இல்ல வெஜிடபிள் செல்லா, அனிமல் செல்லா இல்ல பிளான்ட் செல்லா அப்படிங்கிறது ரெண்டா பிரியும். பயாலஜி ரெண்டா பிரிப்பாங்க, அப்ப பாத்துக்கலாம். பிளான்ட் செல்ஸ், செல் வால் present in plant cells. Animal cells there is no such kind of cell wall, but it has plasma membrane is a outer layer. அப்படிலாம் படிப்ப, அப்போ அதை பாத்துக்கலாம். இந்த பிளாஸ்மா மெம்பரேன் இந்த வேர்டு நல்லா நான் வச்சுக்க தேவைப்படும். ஏன்னா இந்த ஆட்டம் மேட்டர்ஸை பத்தி படிப்பீங்க. மேட்டர்ஸ் இஸ் கிளாசிஃபைட் இன்டு 3 types, majorly 3 types: solid, liquid and gaseous form. And
Final one is the research level one is also there. That name is plasma. That's quite fine name. The plasma சொல்றோம்ல, இது என்ன சொல்லிருக்காருன்னா சாலிட் இல்லாம லிக்விட் ஜெல்லி லைக்கா இருக்கும்ல, ஒரு செமி பெர்மியபிள் மெம்பரேனத்தை நம்ம பிளாஸ்மா மெம்பரேன்னு சொல்லுவோம். எல்லாத்தையும் அலோவ் பண்ணாது, செலக்டிவ் பெர்மியபிளா இருக்கும், செலக்டிவா பெர்மிட் பண்ணும், உள்ள அலோவ் பண்ணும், அதே பெர்மியபிள் மெம்பரேன். இதான் பயாலஜில வரக்கூடிய பிளாஸ்மாங்கிற வார்த்தை. அப்படி மூணுதே உனக்கு வந்து தெரியும், சாலிட் ஸ்டேட்டு, லிக்விட் ஸ்டேட்டு, கேசியஸ் ஃபார்ம். தென் ஃபைனல் ஒன் இஸ் பிளாஸ்மான்னு சொல்லுவாங்க. அந்த பொருளோட தன்மை என்னன்னு தெரியாதுல்ல. சாலிட் ஸ்டேட்னா இந்த ஹார்ட் சப்ஸ்டன்ஸா இருக்கும், டெஸ்க்கு, சேர், டஸ்ட், இந்த மாதிரி சாக்கு, இது மாதிரி இருக்கு, சாலிடா சொல்லலாம். லிக்விட்ஸ் வந்து இந்த ஆயில் லைக் சப்ஸ்டன்ஸ், தென் வாட்டர் லைக் சப்ஸ்டன்ஸ், ஸோ ஆன், இப்படி போய்கிட்டே இருக்கும். கேசியஸ் ஃபார்ம் வந்து ஆக்சிஜன், நைட்ரஜன், ஹைட்ரஜன், இந்த மாதிரி சொல்லலாம். புரியுதா? ஆனா பிளாஸ்மாக்கு எப்படி எக்ஸ்பிளைன் பண்றது அப்படின்னா ஒரு பெரிய டாபிக், ரிசர்ச் லெவல் டாபிக். அதை நம்ம சொல்லுவானா இதுக்குள்ளே வந்துடும், சயின்ஸ்குள்ளே வந்துடும். அதுக்கு ஒன்றும் வேணா. செல்லுக்குள்ள இருக்க மைக்ரோ ஆர்கன்ஸ், மைட்டோகாண்ட்ரியா, லைசோசைம், சென்ட்ரியோல்ஸ், தென் நியூக்ளியஸ். அந்த கன்ஃபியூசிங் ஆகும். அதுக்கு ஒரே டீச்சர் வந்து லோயர் கிளாஸ்க்குலாம் எடுத்து சொல்றது. இங்க வந்து நியூக்ளியஸ்ன்னு சொல்லுவேன். நியூக்ளியஸ்ன்னு சொல்லிட்டு nucleus in a cell is a DNA or RNA and it is assumed as a genetic material அப்படின்னு சொல்லி கொடுப்பேன். ஆனா அங்க வந்து என்னவோ, what is the nucleus? Nucleus is consist of the two parts. One is neutron and another one is protons. Proton has positive charge and neutron has no charge, so net charge is பாசிட்டிவ் சார்ஜ். ஸோ நியூக்ளியஸ் ஹேஸ் அ பாசிட்டிவ் சார்ஜ் அப்படின்னு சொல்லி தெரியும். என்னன்னா இங்கேயும் நியூக்ளியஸ் வருது, இங்கே நியூக்ளியஸ் வருது அப்படின்னு கன்ஃபியூஸ் ஆகக்கூடாது. அதுக்குன்னு சொல்றேன். நியூக்ளியஸ் வரவங்க உட்கரு அப்படின்னு தமிழ்ல சொல்றது. இந்த இன்னர் மோஸ்ட் பார்ட் ஆஃப் எனிதிங் அப்படின்னு நான் வச்சுக்கோ. இன்னர் மோஸ்ட் பார்ட் ஆஃப் தி எனிதிங், அவுட்டர் மோஸ்ட் பார்ட் கிடையாது, இன்னர் மோஸ்ட், உள்ள காணப்படக்கூடிய ஒரு பொருள் தான் நியூக்ளியஸ். இங்க வந்து புரோட்டான் நியூட்ரான் சேர்ந்த அந்த ஃபார்ம் தான் நியூக்ளியஸ் ஆட்டத்தை பொறுத்த அளவுக்கு. இங்க வந்து ஒரு செல்லுன்னு எடுத்துக்கிட்டோம்னா வந்து அனிமல் செல்ல ஒரு ரஃபா வரைகிறேன். இது வந்து மைட்டோகாண்ட்ரியா இருக்கு. மைட்டோகாண்ட்ரியா இஸ் பவர் ஹவுஸ் ஆஃப் தி செல்ஸ். பவர் ஸ்டேஷன், செல்லுக்கு சக்தியை அளிக்கக்கூடியது. நியூக்ளியஸ் வந்து நடுவுல இருக்கும், சென்டர்ல இருந்தா தானே அது நியூக்ளியஸ் சொன்னேன். இன்னொருமே மோஸ்ட் பார்ட் நியூக்ளியஸ், புரியுதா? அது வந்து டிஎன்ஏ, deoxyribonucleic acid. In some other animals or prokaryotic or eukaryotic cells, RNA is the main things. RNA is a genetic materials. உள்ள இருந்தா உட்கரு, இதை நான் வச்சுக்கோ. அந்த மைக்ரோ ஆர்கன்ஸ் இதெல்லாம் படிக்கிறப்போ உனக்கு வந்து யூஸ் ஆகும். லைசோசைம்ஸ், லைசோசோம், கோல்கி அப்பாரட்டஸ், இதெல்லாம் படிக்கிறப்ப மைக்ரோ ஆர்கன்ஸ் செல் லெவல்ல வந்துடும். செல்லை பத்தி படிக்கிறது சைட்டாலஜி. இதுதான் சைட்டாலஜி. ஆலஜின்னு வந்தாலே ஸ்டடின்னு அர்த்தம், படின்னு அர்த்தம். சைக்காலஜி பத்தி ஒரு இதா படிக்கிறது, அந்த பிரெயினை பத்தி ஒரு சைக்கல் ஆக்டிவிட்டிஸ் இதை பத்தி படிக்கிறதே அந்த சைக்காலஜி. ஜூவாலஜி, ஜூ மீன்ஸ் ஜூல பார்த்தோம்னா அனிமல்ஸ் சட்டை இருக்கும், ஸோ அனிமல்ஸ் பத்தி படிக்கிறது ஜூவாலஜி அப்படிங்கிறது. தென் டிசூஸ்ல பார்த்தோம்னா செல்லெல்லாம் சேர்ந்து டிசூஸ், மசில்ஸ் அந்த மாதிரி மாறும். அதில் டிஃப்ரெண்ட் கைண்டா இருக்கும். எபித்தீலிய டிசு அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும். அந்த மாதிரி டைப்ஸ் எல்லாம் வரும் டிசீஸ்ல. தென் டிஷ்யூ லெவல் ஆர்கன்ஸ், டிஷ்யூ லெவல் ஆர்கானிசம்ஸ். இப்ப டிஷ்யூ லெவல்ல மட்டும் ஒரு ஆர்கானிசம் எல்லாம் இருக்கும், மைக்ரோ ஆர்கானிசம்ஸ். பாக்டீரியா, ஃபங்கை, வைரஸஸ், தென் பிளாஸ்மோடியம், இதெல்லாம் பார்த்தோம்னா டிஷ்யூல செல் லெவல்லதே ஆர்கனைஸ் ஆயிருக்கும். ஒரு செல் இருக்குன்னா பாக்டீரியா செல்லு 5 டிவிஷன் ஆகும். அப்படியே அந்த செல் ரீப்ரொடக்ஷன்ஸ் அந்த மாதிரி செக்ஸுவல், ஏசெக்ஸுவல் ரீப்ரொடக்ஷன்ஸ் அந்த மாதிரி போகும். ரொம்ப லென்த்தா போகுதுன்னு நினைக்கிறேன். ஸோ ஷார்ட்டா சொல்லிட்டு போறேன். டிஷ்யூ லெவல்ல வரப்ப டிஷ்யூ மட்டுமே சில உயிரினங்களுக்கு இருக்கும். அதுக்கு வந்து சிஸ்டம் கிடையாது, வெறும் டிஷ்யூ மட்டுமே இருக்கும். டிஷ்யூ லெவல்ல அந்த புழு இந்த மாதிரிலாம் இருக்கும். ஆர்கன் வந்து அதுல சின்ன இது அந்த அளவுக்கு இருக்காது. இதான் சிலது பார்த்தோன்னா ஆர்கன் மட்டும் இருக்கும், ஆர்கன் லெவல்ல இருக்கும். ஸ்பெஷல் கைண்ட் ஆஃப் சிஸ்டம் வந்து இருக்காது, ஆர்கன் சிஸ்டம் வந்து இருக்காது. இப்போ நமக்கு பார்த்தோன்னா யூரினரி ட்ராக்ட் தனியா இருக்கு, மோஷன் போறதுக்கு தனியா ட்ராக்ஸ் இருக்கு. அந்த மாதிரி சில அனிமல்ஸ்ல கிடையாது. இதுல எல்லாம் பார்த்தோன்னா குளையக்கள் அப்படின்னு சொல்றது. இந்த ஃப்ராக்ல எல்லாம் பார்த்தோன்னா ஜென்ரலாத்தே அது வந்து ஒரு பொதுவான துளையை வந்து யூஸ் பண்ணும்.
அந்த எக்ஸ்கிரீஷன் பண்றதுக்கு. அப்படிதான், அந்த மாதிரிலாம் இல்லை, நமக்கு வந்து செப்பரேட்டா இருக்கும். அது ஆர்கன் லெவல்ல மட்டும் இருக்காது. ஆர்கன் சிஸ்டம் இது வந்து ஒரு சென்சிட்டிவான டாபிக். 2 or more organs or more than 5 organs or anything more than 2 organs நான் வச்சுக்கோ, ஒண்ணு கிடையாது, அதுக்கு மேற்பட்டதுன்னு வச்சுக்கோ. more than 2 organs combining together to perform the selective purpose. ஒரு செலக்டிவான பர்பஸ்க்காக சேர்ந்து ஒர்க் பண்ணுச்சுன்னா அது ஆர்கன் சிஸ்டம். இப்ப எக்ஸ்கிரீஷன்ஸ் அதை எடுத்துக்கிட்டோம், மவுத்ல இருந்தே தொடங்கிடும். கழிவு நீக்கத்தை எடுத்துக்கிட்டோம்னா வாயோட அந்த அரைக்கிற பகுதி, அந்த பற்கள்ல இருந்து அரைக்க ஆரம்பிப்போம். அப்புறம் பார்த்தோன்னா இண்டஸ்ட்ரின்ஸ், அந்த உணவு குழல் போகும், அங்க வந்து ஸ்மால் சிறுகுடல்ல வந்து செரித்தல் நடைபெறும். அது எப்படிங்கிற ப்ராசஸ் எல்லாம் இருக்கு. ஃபைனலா பார்த்தோன்னா அந்த மலத்துளை அது வழியா எக்ஸ்கிரீஷன் வந்து நடக்கும். இதே பிளட் சர்க்குலேட்டரி ஆர்கன் சிஸ்டம். ஹார்ட் வந்து மெயின் ஆர்கன்ஸ் இன் பிளட் சர்க்குலேட்டரி சிஸ்டம். ஆர்டரி வெயின் அந்த ஃபங்க்ஷன் தெரியுமா? ஆர்டரி வெயின் ரத்தத்தை எடுத்துட்டு போறது எடுத்துட்டு வர அந்த ரத்த குழாய்களுக்கு பேரு இதா வெசல்ஸ், அதே வெயின் ஆர்டரின்னு சொல்லுவோம். அந்த மாதிரி இருக்குது ஆர்கன் சிஸ்டம். அடுத்து என்டையர் அனிமல், இதெல்லாம் சேர்ந்ததே என்டையர் அனிமலா இருக்கும். Human being is one of the perfect example for this one organ system leveling animals. Then final டெத் நடக்கிறப்ப என்ன நடக்கும்? டெத் அனிமல் வந்து டெத் ஆகிறப்ப மாஸ் வந்து எனர்ஜியா மாறும். பர்த் நடக்கிறப்ப எனர்ஜி வந்து மாசா மாறும். இவ்வளவுதே மேட்ரு. இப்ப மாசு அப்படின்னா என்ன சொல்லி கேட்டீங்கன்னா ஆட்டம்ஸ். இதே உனக்கு ஃபர்ஸ்ட் பாடம் மேட்டர் அரவுண்ட் அஸ் அப்படிங்கிறது. விச் ஒன் கேன் ஆக்குபை த சம் ஸ்பேஸ் விச் ஆர் கால்டு மேட்டர்ஸ். Matters can be classified into 4 types: solid, liquid, gaseous form. Then final one is the plasma and it is a richest level one. So just ignore it. அதை வந்து இக்னோர் பண்ணிடு. எது ஒன்று ஒரு பிளேஸை வந்து ஒரு பிளேஸ் வந்து இந்த இடத்துல ஆக்குபை பண்ணிக்கிறதோ அதை வந்து நம்ம ஆட்டம் இது மேட்டர்னு சொல்லுவோம். அண்ட் எவ்ரி மேட்டர் ஹேஸ் சர்டைன் மாஸ் and which one is has mass that definitely have atoms. எது ஒன்று மாஸ் இருக்கும் அதுக்கு வந்து ஆட்டம் வந்து இருக்கும். இது ஆட்டத்தை வந்து ஃபண்டமெண்டல் பார்ட்டிகளா கொண்டிருக்கும். இதுதான்பா இவ்வளவுதே சயின்ஸ், என்டையர் சயின்ஸ். இதுல 1 by 1 நான் வந்து இந்த ஆட்டத்தை பத்தி நடத்துறப்ப, மேட்டர்ஸ் பத்தி நடத்துறப்ப ஆட்டத்தை டச் பண்ணுவேன், மாலிகுல்ஸை பத்தி நடத்துறப்ப ஆட்டத்தை வந்து டச் பண்ணுவேன். இதெல்லாம் வந்து ஒன்னொன்னா போய்கிட்டே இருக்கும். ஸோ கன்ஃபியூஸ் ஆகாத, ஹிண்ட்ஸ் எடுத்து வச்சுக்கோ. உனக்கா ஓனா எழுதணும்னு தோணுச்சுன்னா ஹிண்ட்ஸ் எடுத்து வச்சுக்கோ. நீ 12th வரைக்கும் போனாலும் சரி, சிபிஎஸ்சி மெட்ரிக் சிலபஸ் என்சிஆர் எதானாலும் சரி, சமச்சீர் கல்வி எதுனாலும், தமிழ் மீடியம் இங்கிலீஷ் மீடியம் டசன்ட் மேட்டர், எது படிச்சாலும் சயின்ஸுங்கிறது இதுக்குள்ளதே வரும். நீ கவலையே படாம தைரியமா இதை வந்து இப்படி படிச்சனா ஒண்ணுமே பிரச்சனை. பிசிக்ஸ் வரும், கெமிஸ்ட்ரி வரும், பயாலஜி வரும், எல்லாமே சயின்ஸா பாரு. 10th வரைக்கும் சயின்ஸா படி. அது உனக்கு பெரிய விஷயமா அதுக்கப்புறம் தெரியாது. இல்லைன்னா பிசிக்ஸுக்கு தனியா படிச்ச, கெமிஸ்ட்ரி தனியா படிச்சனா ஒரு டாபிக் கூட உன்னால கவர் பண்ண முடியாது. ஸோ இதை கொஞ்சம் எடுத்துக்கோ, நல்லா எடுத்து ஒன்னொன்னுக்கும் இருக்க இந்த கனெக்டிவிட்டியை புரிஞ்சுபடி, ஸ்கீமாவை நல்லா டெவலப் பண்ணு. இந்த இதெல்லாம் பார்த்துக்கோ. இது வந்து டிஃப்ரெண்ட் ஒரு பேர் வரும். ஆட்டத்தை பத்தி படிக்கிறப்ப ஒரு பேர் குவாண்டம் மெக்கானிக்ஸ் அதில் வரும். எனர்ஜி பத்தி படிக்கிறப்ப தெர்மோடைனமிக்ஸ் வந்து வரும். உனக்கு வந்து இந்த பிசிக்கல் அண்ட் கெமிக்கல் சேஞ்சஸ் சொல்லி செகண்ட் லெசன் வருதுல, அது பூராமே ஹீட் டிரான்ஸ்ஃபர். ஹீட்டை வந்து கொடுக்குறப்ப ஒரு மேட்டர் எப்படி பிஹேவ் பண்ணுது அப்படிங்கிறதே அந்த பிசிக்கல் அண்ட் கெமிக்கல் ஸ்ட்ரக்சர், அந்த சேஞ்சஸ் எப்படி நடக்குது அப்படின்னு சொல்றது. இப்போ வந்து கரண்ட் இல்லாதனால நடத்த முடியல. ஸோ இந்த செஷனை இதோட முடிக்கிறேன். நாளைக்கு வந்து இந்த டவுட் இருக்கத கேட்டுரு, நான் என்ன டிஸ்கஸ் பண்ணி உனக்கு அனுப்பிடுறேன். அதை நீ வந்து ஃபுல்லா எடுத்து வச்சுக்கோ. எடுத்து வச்சுட்டு உனக்கு தேவையான அதில் இருந்து எடுத்து செப்பரேட் பண்ணி படிச்சுக்கோ. மெட்டீரியலை மிஸ் பண்ணிடாத, உனக்கு கடைசி வரைக்கும் யூஸ் ஆகணும். தேங்க்யூ.